வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, ரொம்ப அற்புதமான சூப்பரான வீடியோ தாங்க, நடவு வீடியோ. இது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம பப்பாளி கன்று நட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நானே கொஞ்சம் இடம் ஒதுக்கி விட்டேன்ப்பா. நடணும்னு நினைச்சிருந்தா பப்பாளி கன்று இங்கேயும் நட்டுருக்கலாம், ஆனா வேண்டாம், நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வகைகளை நம்மளே விளைய வச்சு போனிட்டு கொஞ்சம் இடம் ஒதுக்கி விட்டு, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தியில பாத்தீங்கன்னாக்கா நான் புளிச்சக்கீரை விதை விட்டுருக்கேன். புளிச்சக்கீரை பப்பாளி கட்டு நடும் போதே போன வாரமே விட்டேன்ப்பா. அது பாத்தீங்கன்னா அழகா 2 இலை வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம கீரை வகைகளை இன்னும் நல்ல 4 வகை கீரைகளை விடலாம் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தியில பாத்தீங்கன்னாக்கா சிறுகீரை இருக்கு, 2வது பாத்தியில அரைக்கீரை இருக்கு, 3வது பாத்தியில தண்டுக்கீரை இருக்கு, 4வது பாத்தியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தரை வேற நட்டிருக்கேன். நம்ம கொத்தரக்காய் காய்ச்சாலும் அறுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வேணும்ன்றதுனால நான் ஒரு பாத்தி குட்டி குட்டி பாத்தியா தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம கீரை வரை விரைச்சாச்சுப்பா. இது எப்படி முளைச்சு வருதுன்றதையும் காட்டுறேன், எப்படி வளர்ந்து வருதுன்றதையும் காட்டுறேன். இது இல்லாம அறுவடை டைம்லயும் சூப்பரா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே ஆர்கானிக்கா தான் நாங்க பயிரிடுறோம். வெறுங்க மேலட்டா பாருங்க, மாட்டோட தொழு உரம் தான் போட்டிருக்கேன், வேற எந்த அடி உரமும் கொடுக்கல. இதுவே போதுங்க, கீரை சலசலன்னு சூப்பரா வந்துடும். இதுல எந்த கெமிக்கல் பொருளும் அடிக்க போறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு அழகா கீரை எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. போன வாரம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கீரை விரைச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வீட்டுக்கு தேவையான கீரை வரைக்கும் தான் இப்ப விரைச்சேன். முதல் ஒரு பாத்தியா தான் விரைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தியில பாத்தீங்கன்னாக்கா புளிச்சக்கீரை போட்டிருக்கோம், 2வது பாத்தியில பாத்தீங்கன்னா சிறுகீரை போட்டிருக்கோம், 3வது பாத்தியில அரைக்கீரை, 4வது பாத்தியில தண்டுக்கீரை போட்டிருக்கேன். அதுக்கு அண்ணாண்ட பாத்தீங்கன்னா கொத்தரக்காய் ஒரு பாத்தி வந்து கொத்தரக்காய் விரைச்சிருக்கோம். இது எல்லாமே இருந்தது. லாஸ்ட் இடம் வந்து கொஞ்சம் காலியா விட்டு இருந்த பாப்பேன், விதை வாங்கிட்டு வரல. இது வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்து விதை விட்டுருக்கேன், இன்னும் முளைப்பு வரல. இப்பதான் விதை விட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கீரை விட்டு 14 நாள் ஆகுது. 14 நாட்கள்ல எவ்வளவு அழகா முளைச்சிருக்கு பாருங்க. இந்த கீரையோட விடலப்பா, நம்ம இந்த தண்டுக்கார மேல சுத்தி பாத்தீங்கன்னா முள்ளாங்கி ஊனியிருக்கேன். இந்த லைனு ஃபுல்லா கீரைக்கு லைனு அந்த தண்டுங்கள் மேல முள்ளாங்கி ஊனியிருக்கேன். கீரை செம்ம சூப்பரா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு வாரம் போனாக்கா கீரை புடிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். இப்பவே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க. ஆனா 14 நாள் ஆயிடுச்சு. நம்ம கீரை புடுங்கி ஃபுல்லா கத்த கட்டிட்டு எவ்வளவு வருது, எப்படி பறிக்கலான்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல காட்டுறேன். எங்க வீட்டுல இன்னைக்கு கீரை அறுவடைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம விதை போட்டது கீரை கொஞ்சம் குட்டியா வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்களா, அப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுப்பா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கீரை போட்ட நாள்ல இருந்து மழை தொடர்ந்து இன்னைக்கு 20 நாளா எங்க ஊர்ல மழை தாங்க. அதனால கீரை வந்து ரொம்ப வெடுப்பா இல்லைங்க, ரொம்ப டல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பூச்சி அடிச்ச மாதிரி இருக்கு. நான் வந்து கீரை போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால கரெக்டான முறையில தான் போட்டேன். இதுல பாத்தீங்கன்னா அடி ஓரமா நம்ம மக்கன மாட்டு உரமோ, அது மேல பூச்சி அடிச்சிடக்கூடாது, வேர்புழு வரக்கூடாதுன்னு வேப்ப முன்னாக்கு கொடுத்தேன்பா. சரி, 2ம் போட்டோம். நல்லா கீரை பசன்னு வந்துச்சு, சூப்பரா அழகா. நீங்க கூட இப்ப வீடியோல பாத்துருப்பீங்களா, கீரை வந்து எவ்வளவு அழகா, குட்டியில எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆனா கீரை கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு அப்படியே படுக்க வச்சிருது, அப்புறம் எழுந்துக்குது. அது தொடர்ந்து மழை, ஒரு வாரமா மழைங்க. அதனால கீரை நல்லா இல்லை. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. அந்த விடம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப பொழுது போயிடுச்சு, சூரியன் அமுற நேரம். இது பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப சிறுகீரை தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனா தண்டுக்கீரையும் அரைக்கீரையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனா குட்டியா இருக்கு, நல்லா வளமா வரல. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 3வது பாத்தியா நான் ஒரு சிறுகீரை விரைச்சேன். அந்த சிறுகீரை பாத்தீங்கன்னாக்கா அது
முளைக்கவே இல்லை, வளரவே இல்லை சொல்லலாம். முளைச்சது எல்லாம் அழகா வளரவே இல்லை. இப்போ அந்த கீரை முளைக்கவே இல்லை, அதை கொத்திட்டு திரும்ப நாங்கள் புது கீரை போட போகிறோம், விதை தூவ போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு யூஸ்க்கு ஓகே தான். இந்த தண்டு கீரையும் அரைக்கீரையும் நல்லா இருக்குங்க, அது வரைக்கும் பறித்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பக்கத்துலேயே நம்ம கொத்தரங்காய் வேற போட்டோம் பாருங்க. கொத்தரங்காய் செடி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு பரவாயில்ல, மழை ஒன்றும் பண்ணல, நல்லா கலகலன்னு வந்திருக்காங்க. பூ வைக்கிற ஸ்டேஜுங்க. அடுத்த வாரத்தில் இல்லாமல் ஒரு 7 நாட்களில் காய் அறுவடை பண்ணலாம், அந்த அளவுக்கு பூ வச்சிருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் புளிச்சிக்கிற வரைச்சேன்ப்பா. அவரும் சூப்பரா கருன்னு வராரு. கொஞ்சோண்டு நம்ம பஞ்சகாவியம் மட்டும் தான் தெளிச்சேன் நான் கீரைங்களுக்கு. இது எல்லாமே விரைச்சி 7வது நின்று தெளிச்சேன், நல்லா இருக்கு. இந்த சிறுகீரை மட்டும்தான் கொஞ்சம் என்னை ஏமாத்திடுச்சு. எத்தனை வாட்டி ஏமாத்தினாலும் நான் விடாமுயற்சியா ஆர்கானிக் விவசாயம் தான் பண்ணுவேன். கெமிக்கல் மருந்து ஏன் இடத்துக்குள்ளார கொண்டு வர மாட்டேன். இது விளைச்சல் கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்லை. இப்ப கீரை அறுவடை பண்ணிடலாமா? கீரை ஓரளவுக்கு நல்லா தான்ப்பா வளர்ந்து வந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா தழை வந்து பட்டையாக இல்லை, அப்படியே அந்த மழையினால அப்படியே அமுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் அறுவடையாக தண்டு கீரை தான் பிடிங்கிருக்கேன். இன்றைக்கி எல்லா கீரையும் எடுத்துருவோம்ப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கீரை பட்டையாக இல்லை, இலை குட்டி குட்டியாக இருந்தாலும் கீரை சுத்தமாக இருக்குது. ஒரே ஒரு பூச்சி இலை கூட கிடையாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். இதை விட ஃப்ரெஷ்ஷாக பெரிய தண்டோட உங்களுக்கு கீரை அறுவடை பண்ணி அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.